ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் வெங்கட். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னாக்கா கோவளம் வந்திருக்கோங்க. கோவளத்தில் ஒரு நல்ல சைட்டு பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இது வந்து ஒரு லேண்டு தான். நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா கோவளம் ஈசிஆர் ரோடு இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் நிற்கிறோம். அங்கேருந்து நம்ம கோவளம் ஊருக்குள்ளே போகிற மாதிரி போக போகிறோம். நம்ம அங்கே போயிட்டு தான் இந்த சைட்டு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி தான். வாங்க இப்போ நம்ம சைட்டை பார்க்குறதுக்கு போகலாம். நான் எப்போவுமே ஏரியாவை சுற்றி காமிக்கிற மாதிரி இந்த வீடியோவிலையும் ஏரியாவை சுற்றி காமிச்சிக்கிட்டே போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான லேண்ட்மார்க்கை எடுத்துக்கிட்டு நீங்களே நேராக போயிட்டு சைட்டை பார்க்கலாம். இந்த சைட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு தேவையானது என்னெல்லாம் இருக்குது, நீங்கள் பஸ் ரூட் எப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணலாம், இல்லை கார்லேயோ பைக்லேயோ போனீங்கன்னா எந்த ரூட்லாம் நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கான ரூட்டெல்லாம் பார்க்கலாங்க. சைட்டாண்டேருந்து கோவளம் டிப்போ, அது வந்து ஒரு 300 மீட்டரில் கோவளம் டிப்போ வந்துடுங்க. கோவளத்தில் இருந்தோ எல்லா ஏரியாவுக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அதுக்கு அடுத்து சைட்டாண்டேருந்து நம்ம இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்களா, அதுதான் ஈசிஆர் மெயின் ரோடு. அங்கேயும் பஸ் ஸ்டாண்டு இருக்குது. அங்கே வந்தீங்க அப்படின்னாக்கா எல்லா ஏரியாவுக்கும் நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு 500 மீட்டர் வருங்க. அடுத்தது சிறுச்சேரி. சிறுச்சேரிக்கு சைட்லேருந்து கரெக்டாக 7 கிலோமீட்டருங்க. நான் எதுக்காக சிறுச்சேரி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, சிறுச்சேரியில் ஐடியில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணி வர்றது ரொம்ப ஈஸி தான். 7 கிலோமீட்டர் தான். இந்த இடத்த நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாக்கா இங்கேருந்து நீங்கள் ஈஸியாக வேலைக்கு போகலாம். அதுக்கு தான் சொல்கிறேன். அடுத்தது நாவலூர். நாவலூருக்கு வந்து சைட்டாண்டேருந்து 9 கிலோமீட்டருங்க. அதுக்கடுத்து சோழிங்கநல்லூர். சோழிங்கநல்லூருக்கும் சைட்டாண்டேருந்து 15 கிலோமீட்டருங்க. சைட்டாண்டேருந்து ஓஎம்ஆரில் இருக்க கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸிங்க. அடுத்தது நமக்கு தேவை ஸ்கூல்ஸை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம சைட்டாண்ட வந்துட்டோம். இந்த பஸ்ஸு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது பாருங்கள். இதுக்கு பக்கத்தில் இந்த ஆர்ச் இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். இதுதான் சைட்டு. இங்கேருந்தே நமக்கு சைட்டு ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து டோட்டலாக ஒரு 75 லேஅவுட்டு. இது எல்லாமே சேல் ஆகிடுச்சு. வீடுங்க எல்லாமே வந்துடுச்சு. இப்போது அது ரீசேலாக நமக்கு வந்திருக்கு. அதை தான் நம்ம எடுத்து சேல் பண்ணுறோம். நான் ஸ்கூல்ஸ் சொல்லிட்டு இருந்தேன். ஸ்கூல்ஸ் வந்து இங்கேருந்து கேளம்பாக்கம் நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னாக்கா வேலம்மாள் இருக்குங்க. இங்கே பக்கத்துலேயும் நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கேருந்து படூர் போனால் படூர்லேயும் ஸ்கூல்ஸ் இருக்குது. இது மாதிரி பக்கத்தில் வந்து நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ணி ஸ்கூல்ஸ்க்கும் போய்க்கலாம். அதுக்கடுத்து காலேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஈசிஆர் ரோட்லேயே வந்து நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்லாம் இருக்குது. நம்ம இங்கேருந்து கேளம்பாக்கம் ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னாக்கா திருப்பூர் ரோட்டில் போனால் சிவநாடார் யூனிவர்சிட்டி இங்கேருந்து பக்கத்தில் தான். ரொம்ப ஈஸியாக ட்ராவல் பண்ணி நீங்கள் போகலாம். காலேஜும் இந்த ஏரியாவை சுற்றி நிறையவே இருக்குது. நம்ம காலேஜை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்ம இப்போ சைட்டாண்ட வந்துட்டோம். சைட்டை பற்றி நான் சொல்கிறேன். சைட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இந்த சைட்டை நீங்கள் எதுக்கெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் வீடு வர போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இங்கே பக்கத்தில் என்னெல்லாம் உங்களுக்கு கம்பெனிஸ்லாம் இருக்குது அப்படின்றது தெரியும். அதுக்கடுத்து இந்த சைட்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் வாங்கி வைக்கலாம். இது வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நல்ல ரேட்டு ஏறும். கோவளம் அப்படின்னாலுமே எல்லாருக்குமே தெரியும். இங்கே வந்து தர்கா இருக்குது. இங்கே வந்து நிறைய ரூம்ஸ் வந்து போகும். நிறைய பேர் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணுவாங்க. அதனால் இந்த இடத்த வாங்கிட்டு ரூமும் நீங்கள் கட்டி விடலாம். இப்போது நம்ம சைட்டாண்ட வந்துட்டோம். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது பாருங்கள். இதுதான் சைட்டு. ஆப்போசிட்லேயும் வீடு இருக்குது. பக்கத்தில் சுற்றியுமே வீடு இருக்குது. நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போது இது கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. க்ளீன் பண்ணி வீடியோ இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த சைட்டை பற்றி நான் டீட்டெயில் சொல்கிறேன். சைட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃப்ரண்டேஜி 35 அடிங்க, லென்த்து 55 அடி, டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு 1925 ஸ்கொயர் ஃபீட்டு. இதில் 2 பீஸ் இருக்குது. இன்னொன்று 2050 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு பீஸ் இருக்குது. மொத்தம் 5900 ஸ்கொயர் ஃபீட்டு அவைலபிளாக இருக்குது. ஃபேஸிங் சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. நம்ம வந்த ரோடு 40 அடி ரோடு. இந்த ரோடு 24 அடி ரோடு. இந்த லேண்ட் கார்னர் லேண்டு. வெஸ்ட் ஃபேஸிங்லேயும் நமக்கு 24 அடி ரோடு இருக்குது. இதோடைய ரேட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் 3700 ரூபா. நெகோசியேஷன் இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் இந்த இடத்த கம்ப்ளீட்டாக சுற்றி காமிச்சிருக்கேன். இந்த ஏரியா பற்றியும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதில் என்னுடைய நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில் எல்லாம் ஃபோனில் சொல்கிறேன். உங்களுடைய இடமோ வீடோ விவசாய லேண்டோ எது சேல் பண்ணாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேல் பண்ணி தரோம். ஓகே, பாய்ங்க.